ஆஸ்பைரன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம்ங்க. இப்போது 2025 குரூப் 4 எழுத போகிறீங்க இல்லையா? குரூப் 4ஓ இல்லை குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கோ பொது தமிழ் இருக்கும். இந்த பொது தமிழோட சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த சேஞ்ச் பண்ண சிலபஸோட நியூ புக்கில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் எங்கெல்லாம் படிக்கணும், பொது தமிழ் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட போகிறேன். இப்போ செய்யுளெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரதிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் கவர் ஆகும். அதனால் நான் அந்த செய்யுளோ உரைநடையோ சிலபஸ் படி உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இலக்கணம் பார்ட்டும் நீங்கள் எங்கெல்லாம் படிக்கணும், எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லுறேன். ஃபஸ்ட்டு 6th டேர்ம் 1 எடுத்துக்கோங்க. இந்த 6th டேர்ம் 1ல் இயல் 1, இந்த இயல் 1ல் இருக்கக்கூடிய இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர் தமிழ், இலக்கணம் பாட்டில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். அடுத்ததாக இயல் 2, இந்த இயல் 2லிருந்து இலக்கணம் பாட் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இது மட்டும்தாங்க கவர் ஆகும். அடுத்ததாக இயல் 3, இந்த இயல் 3ல் இருந்து நீங்கள் படிக்க வேண்டியது இலக்கணம் பாட்டுல மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு டேர்மில் உங்களுக்கு நம்மளோட சிலபஸ் படி கவர் ஆகுதுங்க. அடுத்ததாக நான் டேர்ம் 2 சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் புக் இருந்ததாக மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை எழுதுறவங்க வீடியோ பாஸ் பண்ணி நோட்டில் எழுதிக்கோங்க, சரிங்களா? டேர்ம் 2ல் இயல் 1, இதில் மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, இலக்கணமில் இன எழுத்துக்கள். இயல் 2 இலக்கணம் பாட்டில் இருக்கக்கூடிய மயங்கொலிகள். இயல் 3 நானிலம் படைத்தவன். அதே போல் இலக்கணம் பாட்டில் சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், சரிங்களா? இப்போது இயல் 3 எடுத்துக்கோங்க. இந்த டேர்ம் 3 புக் இருக்கு இல்லைங்களா, 3ஆம் பருவம் எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இயல் 1, இயல் 1ல் பாரதம் அன்றைய நாற்றங்கால், வேலு நாச்சியார், பக்கம் 9ன்னு கொடுத்துருக்காங்களே வேலு நாச்சியார். அடுத்ததாக இலக்கணமில் 4 வகை சொற்கள். இயல் 2ல் இருக்கக்கூடிய பெயர் சொல் இருக்கு இல்லைங்களா, இலக்கணம், இந்த இலக்கணம் பாட்டு இருக்கு இல்லைங்களா, பெயர் சொல், அது மட்டும் கவர் ஆகும், சரிங்களா? இப்போது இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய திருக்குறள் ஒவ்வொரு டேர்ம்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் சொல்கிற அதிகாரத்தில் வர குறள்களை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதுமானது. ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, இது கூட பிழை திருத்துகன்னு ஓர் வேறுபாடு இருக்கும் இடையில புக்ஸில். நீங்கள் அதையுமே படித்து வச்சுக்கணும், சரிங்களா? நான் இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்னால் நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சிலபஸில் இந்த செய்யுள்ள எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 6th டேர்ம் 1ல் இன்பத்தமிழ் பார்த்துருக்கோம். இன்பத்தமிழ் வந்து பாரதிதாசனோட சம்மந்தப்பட்டது. இப்போது நீங்கள் இது எல்லாமே படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பாரதிதாசனோட கவிதைகள் என்னன்னு சொல்லி ஒரு 4 லைன் கொடுத்துருவாங்க. இந்த லைன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியணும் இது பாரதிதாசனோட செய்யுள்னு. அதுக்காக நீங்கள் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டில் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூங்க.